ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் அந்த சுக்கிரனுடைய பலமும் செவ்வாயோட பலமும் குறைவா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில எந்த மாதிரியான சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும். இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் எப்படின்னா செவ்வாய் பலமா இருந்துச்சுன்னா அதனுடைய வீரமாக இருக்கலாம், விவேகமாக இருக்கலாம், துணிச்சலாக இருக்கலாம், பயம் இல்லாத ஒரு நிலையாக இருக்கலாம், வீரியத்தன்மைகள் கூடமாக இருக்கலாம். ஒரு பெண்ணை கட்டி ஆளக்கூடியது, ஒரு நாட்டை, ஒரு ஊரை, ஒரு இடத்த, ஒரு வீட்டை கட்டி ஆளக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஒரு துணிச்சலாக நின்று சந்தோஷமாக நின்று அந்த ஆண் ஒரு தைரியமாக இருந்தால் தான் அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு பலமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு தன்மைகளை குறிக்கிறது தான் அந்த செவ்வாய்ங்கிறது. அதே 7ஆம் பாவகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் மேஷ லக்கணமாக இருக்குது, இல்லை ஒரு ரிஷப லக்கணமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 7ஆம் பாவம் செவ்வாயாக இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த 7ஆம் பாவம் அதிபதி யார்? இப்போ மிதுன லக்கணமாக இருக்குது, 7ஆம் பாவ அதிபதி குருன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த பெண்ணுக்கு குருவோட தன்மை தான் அங்கே அதிகமாக இருக்கும். இந்த சுக்கிரன் நல்லா இருக்குது, இந்த செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா இது ஒரு பொதுவான பலன். சுக்கிரன் நல்லா இருந்துச்சுங்க, உங்கள் ஜாதகத்தை கலஸ்தர சாணாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி சுக்கிரனை என்ன பண்ணுவோம், கலஸ்தரத்துக்கு சாணத்துக்கு அதிபதியானவர் அப்படின்னு எழுதுவோம். இல்லை ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும், ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கணும். சுக்கிரன் நீசமானவங்க எத்தனையோ பேர் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. சுக்கிரன் உச்சம்னு சொல்லுவாங்க, நம்ம உச்சம் நீசம்னு நம்ம பேசுகிறத விட, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய தன்மைகள் இருக்கும். அது மேஷமோ ரிஷபமோ மிதுனமோ கடகத்துலையோ. இப்போ அந்த சுக்கிரன் பலகீனமாக இருந்த ஜாதகம் எத்தனையோ திருமண வாழ்க்கை காலம் கடந்து நல்லாவே இருக்கிறாங்க. அப்போ இதில் மிக முக்கியமாக பொதுவாக சொல்லும்போது இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும் திருமணத்திற்கு. ஆனாலும் 7 லக்கணத்துக்கு அதிபதியும் 7ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த சுக்கிரனோட நிலையோ இல்லை செவ்வாயோட நிலையோ நம்ம எதிர்பார்த்த அளவு எடுத்துக்க வேண்டியதில்லை. இது தன்மைகள் அப்படின்னு சொல்கிறோம்.